ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான வெண்பொங்கல் ஒன்று, வெண்பொங்கலுக்கு சாம்பார், சர்க்கரை பொங்கல் சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு தேவையான ஜாமான் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பொங்கல் அரிசி இல்லைன்னாலும் ரேஷன் பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பொன்னி பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசி தான் பார்க்கணும். பொங்கல் பாசிப்பருப்பும் இதே அளவு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு இல்லாதவங்க கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம் இதே அளவு. இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற காய் எடுத்துக்குவோம். 100 கிராம் தக்காளி, 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் அவரைக்காய், 150 கிராம் பச்சை மொச்சை உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, 150 கிராம் பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு கழுவி அடுப்பில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாம் வெட்டிட்டு என்ன பண்ணுறோம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுருக்குறோம். வெல்லம் போட்டு செய்கிற இனிப்பு பொங்கலுக்கு தண்ணி வச்சுருக்கோம். 2 காயட்டும். இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். 2 அரிசிலையுமே தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். வெள்ளை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் 2ஐயும் கழுவி எடுத்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு வேணுங்கிற சாம்பாருக்கு பருப்பை கழுவி எடுத்துக்கலாம். 2-3 விசில் விட்டு பருப்பை வேக வச்சுக்குவோம். இப்போ தண்ணி கொதிக்குது, இதில் அரிசியை போட்டுக்குவோம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு பொங்கலுக்கு, வெல்லம் போட்டு செய்கிற இனிப்பு பொங்கலுக்கு. அரிசியை போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு கிண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. உலையில் அரிசி போடுறதாலும் சரி, இதில் போடுறதாலும் சரி, அப்படியே உட்காந்துரும். ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு அரிசி போடலாம். தண்ணி காஞ்சிருச்சு. வேணுங்கிற உப்பு போட்டுக்குங்க. இது இனிப்பு போடுறதுல வெள்ளை பொங்கல் தான், வெண்பொங்கல், அதுக்கெல்லாம் வேணுங்கிற உப்பு போட்டுக்குங்க. இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற காயை எடுத்துக்கலாம். இதையெல்லாம் பொடிசாக எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம். பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் எல்லாம் இப்படி பொடிசாக எடுத்துக்கலாம். இந்த பச்சை மொச்சை உரித்து வச்சுருக்கோம் 150 கிராம், அதையும் இதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இருக்குது 100 கிராம், அதையும் போட்டுக்குவோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு இப்படி தோலெல்லாம் அறுத்துருங்க. அறுத்துட்டு இதையும் இப்படியே பொடிசாக அறுத்து போட்டுக்கலாம். இப்போ இனிப்பு பொங்கலுக்கு சோறு வெந்துருச்சு. இதில் நம்ம வெல்லம் போட்டுக்குவோம். வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கோம். நுணுக்கி வச்ச வெல்லத்தை அப்படி போட்டுக்கலாம். அதனால் குலைவாக வேகணும். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு 1 கிலோ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க. வெல்லம் உருக தண்ணி விடும். அது அப்படியே கெட்டி ஆயிடும். தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. வெல்லம் போட்டோன்னா லைட்டாக உருகி வந்து அதுக்கப்புறம் டைட்டாகிடும். வெல்லம் உருகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க. வெல்லம் உருகுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா பொங்கல் ரெடியாக சூப்பராகிடும். வெண்பொங்கல் ஆக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 பொங்கல், வெண்பொங்கலும் வெல்லம் போட்டு இனிப்பு பொங்கலும். இதுக்கு காய்ங்க போட்டு சாம்பார். வாங்க சாப்பிட்லாம். வெண்பொங்கலும் ஆக்கிட்டு இருக்குது. 2 ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம்.
இப்போ சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு. நம்ம வேணுங்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். 150 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை போடுறோம். தக்காளி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காய்கள்லாம் அறுத்து கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம். பொங்கலுக்கு வேணுங்கிற சாம்பார். குக்கரை மூடிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் ஜாதிக்காய் அப்படி சீச்சு விட்டுக்கலாம். ஜாதிக்காய் சீச்சுக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா முதல்ல கிளறிக்கிங்க. தேங்காவை இப்படி ஜாரில் பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சிருக்கிறோம். இதையும் போட்டுக்கலாம். நல்லா பவுடாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்து போட்டுக்குவோம். இப்போ இனிப்பு பொங்கலுக்கு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்து போட்டுக்குவோம். இதுக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 25 கிராம், பாதாம் பருப்பு 25 கிராம் போடுறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுத்து பொங்கலில் போட்டுக்குவோம். வெண்பொங்கல் தழிச்சிக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் அறுத்து வச்சு போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 5 கிராம் பாதாம் பருப்பு 25 கிராம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். பொங்கல் சாப்பிட்டாலும் சீக்கிரம் செரிச்சிடும். இப்போ வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. காலை டிஃபனுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு போகுங்க ஸ்கூலுக்கு, காலேஜுக்கெல்லாம். வெல்லம் போட்டு இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற மெத்தடில் அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க. இப்போ சாம்பார் தாளிச்சுக்கலாம். சாம்பாருக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2-3 வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டுக்குவோம். 2 வரமிளகாய் வச்சு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம்.
சாம்பார் ஆயிடுச்சு பாருங்கள். பொங்கலுக்கு வேணுங்கிற சாம்பார் தாளிச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மற்றவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.